இந்த ரம்யா ஆடின ஆட்டத்துக்கு இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உண்மையிலேயே ரம்யாவுக்கு இப்படி நிலைமை வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் சரவணன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரம்யா இருந்துட்டு இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டாங்க. அதுவும் இல்லாமல் கரண்ட்டை ஆஃப் பண்ணி அதுக்கு காரணமும் அன்னமும் அதே மாதிரி கார்த்திக்கும் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதாவது முழுக்க முழுக்க அன்னம் தான் இதுக்கான காரணம். அன்னம் மட்டும்தான் வந்து இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது நம்ம அன்னத்தை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அன்னம் எவ்வளோ உஷாராக இருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நல்லாவே தெரியும். அதாவது இது எல்லாமே ரம்யோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்காகவே வந்து பாடுபடுறதாவே இருக்கட்டும். இப்போ தான் கரண்ட் வந்துடுச்சுல்ல, இப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சாந்தி முகூர்த்தத்தை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் மாட்டையும் அந்த ஆட்டையும் வந்து அடித்து ஓட்டி விடுவாங்க இல்லையா பட்டிக்குள்ளே, அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரையும் அடித்து அவங்க ரூமுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதாவது அவங்க இப்போது ரொம்பவும் இது பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ரூமை வந்து வாங்கினாங்க இல்லையா, அந்த ஒரு ரூமுக்கு இப்போது அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா அங்கே இந்த சரவணனுக்கு சரியான ரைடு. எதுக்காக கீழே உங்கள் ஸ்தம்பியோட சட்டையை பிடிச்சி நீங்கள் கேட்கல, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தானே வந்து நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம சரவணன் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் சரவணன் வந்துட்டு நான் உங்களை வந்து சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னாங்க. அதாவது இந்த சரவணனுக்கு இங்கேயே கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம சாந்தி முகூர்த்தத்தை தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருந்தா இப்போது அது எல்லாத்தையுமே அதாவது அன்னத்துக்கும் கார்த்திக்கும் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த சாந்தி முகூர்த்தத்தை வந்து நல்லபடியாக நடத்தி காட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் இங்கே வேறு மாதிரி எதுக்காக வந்து ரம்யா மேடம் வந்து நடந்துக்கிறாங்க. அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து மேடம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த சரவணன் சொல்லிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் வந்து டிஸ்கஸ்டிங்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் தான் வந்து காலை பிடிப்பான். அதுக்கப்புறம் வந்து நீ யாரோ எவரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நடக்க போகுது. அதே மாதிரி நம்ம அண்ணன் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. அண்ணன் இருந்துட்டு கார்த்திக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அந்த ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் இப்போது சாந்தி முகூர்த்தம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணமே நம்மளை அழிக்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது சரவணன் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற எந்த ஒரு சிறிய எண்ணமும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது ரம்யா வந்து இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா. ஆனால் கடைசியில் இந்த சரவணனை அடித்து வந்து வெளியே துரத்தி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சரவணன் வந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த சரவணன் இருந்துட்டு இப்போது அதாவது அந்த அர்த்த ராத்திரியில் இந்த அவங்க அம்மாவை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி கதறி எழும்போது கடைசியில் டேய் சரவணா இப்படி தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ரம்யாலாம் வந்து எவ்வளோ திமிரு பிடிச்சவங்க, அதுவும் இல்லாமல் தங்கத்தை வந்து விட்டுறாத, முதல்ல வந்து உன்னோட கண்ட்ரோலுக்கு நீ தங்கத்தை கொண்டு வா, அவங்களோட கண்ட்ரோல் நீ இருந்த அப்படின்னா கண்டிப்பாக எதுக்குமே வேலைக்காகாது, அவங்க நினச்ச மாதிரி நடக்கட்டும், இந்த கார்த்திகையும் அதே மாதிரி அன்னத்தையும் வந்து தங்கம் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணட்டும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நீ வந்து இப்போது ரம்யாவை உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு முதல்ல சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும். இதில் ரம்யாவுக்கு அதாவது தங்கத்துக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா நீ உண்மையிலேயே வீரன் தான், உண்மையிலேயே ஆம்பளை தான் அப்படின்றத நிரூபிச்சிருவ. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து தங்கம் என்ன பண்ணாலுமே ஒன்று விட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி தங்கம் வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவை. அன்னத்தை முதல்ல கார்த்திக்கிட்டேருந்து அதாவது சின்னவங்கிட்டேருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நடந்தாகணும். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து உங்களோட வாரிசு அதாவது நீங்கள் பெற்று கொடுக்குற அந்த வாரிசு தான் வந்து என் முகத்தில் வந்து உச்சா போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செண்பகவல்லி நல்லா ஏற்றி விட்டாங்க. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சரவணன் ஒரு வெறியோட ஒரு முறுக்கோட ஒரு நரம்பு புடைச்சிக்கிட்டு வந்து போக ஆரம்பிச்சான். நேராக வந்து கிளம்பி இப்போது அங்கே ரூமுக்கு முன்னாடி போய் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம், ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது தன்னோட வெறி செயலை வந்து அங்கே காட்டுறான். உண்மையிலேயே சரவணன் இப்படி பண்ணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த ரம்யா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ எப்படியோ ஒரு வழியாக சரவணனை சமாளித்து நம்ம அமுச்சு விட்டுட்டோம், இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அடுத்தடுத்து வந்து நமக்கு எல்லாமே வந்து சூப்பரான விஷயமாகவே நடக்கும், அதுவும் இல்லாமல்
இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம எப்படியாச்சும் இதை தள்ளி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னமான காரணத்தை சொல்லி ஏதாச்சும் வந்து காரணத்தை சொல்லி கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் சரவணன் வந்து இந்த ரம்யா தூங்கிட்டு இருக்கும்போதும் இப்படி வலுக்கட்டாயமாக வந்து எல்லாத்தையுமே பண்ணுறான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போது ரம்யா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரம்யாவும் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, பட் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பயங்கரமாக அலற சத்தம் மட்டும் கேட்குது. எல்லாரோட காதும் கிளியிற மாதிரி வந்து கேட்குது. தன்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கண்டிப்பாக கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி யாரும் அழுது பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம அண்ணன் கார்த்திக் இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் தவறான ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் இந்த ரம்யா மாதிரி இருக்கக்கூடிய ஆளுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா கல்யாணத்தையே தாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேலி அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ரம்யா இருந்துட்டு ஒரு குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குடும்பத்துக்கே வந்து மருமகளாக வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யும்போது இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ரம்யாவோட ஆணவத்துக்கு, அதாவது இங்கே வந்து ரம்யா வந்து சரவணனை கல்யாணம் பண்ணதோட எல்லாமே முடிஞ்சதுன்னு நினச்சாங்க. இப்போது ரம்யாவும் சரவணனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள, அதாவது அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்றதுல வந்து கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போது இங்கே எல்லாமே வந்து நம்ம அண்ணன் நினச்ச மாதிரி அதுக்கப்புறமா நடக்கும். இந்த குடும்பத்தை ஒத்துமையாக வச்சுக்கிறது, சரவணனும் ரம்யாவையும் வந்து மாற்றி இந்த குடும்பத்து கூட வந்து அட்டாச் பண்ணுறது, இப்படின்ற பல வேலைகளை அவங்க ஈஸியாக செய்வாங்க. அதுக்காக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.